ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே லேர்னிங் சென்டர். இன்னைக்கு நம்ம லேர்னிங் சென்டர்ல என்ன பார்க்க போறோம்னா VLOOKUP கம்பைன் இஃபெரர் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். VLOOKUP கம்பைன் இஃபெரருக்காக நான் ஒரு 2 டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அது என்னென்னா சவுத் ரீஜியனோட டேபிள், அதாவது எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டோட்டல் சேல்ஸ் இருக்க மாதிரி சவுத் ரீஜியன் டேபிள். அப்புறம் நான் வெஸ்ட் ரீஜியன் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டோட்டல் சேல்ஸு சேம் ஒரே மாதிரி, ஆனால் ரீஜன் மட்டும் வேறு வேறு. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நான் ஒரு நியூ ஷீட்டில் டேட்டாவை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எம்ப்ளாயி ஐடியோட நேமை நான் கொடுத்துட்டேன், நம்பரை கொடுத்துட்டேன், எம்ப்ளாயியோட ஐடியை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா எம்ப்ளாயியோட நேம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு VLOOKUP. இப்போ லுக்கப்போட வேல்யூ என்னன்னு கேக்குது. ஸோ இதுதான், கிளிக் பண்ணிட்டு கமா நெக்ஸ்ட் டேபிள் அரே. ஸோ டேபிள் அரே இதுதான், ஃபுல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு F4 கீ கொடுத்து லாக் பண்ணிட்டு தென் கமா நெக்ஸ்ட். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா நேம் தான் உங்களுக்கு வேணும். நேம் வந்து செகண்ட் காலம்ல இருக்கு. ஸோ செகண்ட் 2 தென் கமா உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும், அதனால நீங்கள் ஃபால்ஸ்ன்னு டைப் பண்ணணும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் வரும் நவீன்ன்ட்டு. அதாவது 101 எம்ப்ளாயி ஐடியோட நேம் வந்து நவீன். இங்கே பாருங்கள், 101 எம்ப்ளாயி ஐடி, நேம் வந்து நவீன். கரெக்டாக வந்திருக்கா? ஸோ இப்போ நான் செகண்ட் டேபிள் பார்க்க போகிறேன். 111 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஈக்குவல் டு VLOOKUP ப்ராக்கெட் லுக்கப்போட வேல்யூ கமா நெக்ஸ்ட் டேபிள் அரே. இந்த வாட்டி நான் செகண்ட் டேபிளில் காப்பி பண்ண போகிறேன். ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு F4 கீ கொடுத்து லாக் பண்ணிவிட்டு கமா இந்த வாட்டி சேம் எனக்கு நேமோட டீட்டெயில் தான் வேணும். ஸோ செகண்ட் காலம் கமா ஃபால்ஸு. இப்போ நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு கணேஷன் வரும். எம்ப்ளாயி ஐடி 111ஓட எம்ப்ளாயி நேம் என்னென்னா கணேஷு. இங்கே பார்த்தீங்களா, 111ஓட எம்ப்ளாயி நேம் வந்து கணேஷு. ஸோ இந்த VLOOKUP வந்து நார்மலாக பண்ணுற மாதிரி. இப்போ எரரோட காட்டுறேன், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 101 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஈக்குவல் டு சேம் VLOOKUP ஃபார்முலா ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப்போட வேல்யூ இது கமா தென் டேபிள் அரே கேட்குது. இப்போ நான் வந்து 101 கொடுத்துருக்கேன், அதாவது ஃபஸ்ட் டேபிளில் உள்ள எம்ப்ளாயி ஐடி நம்பரு. ஆனால் நான் இந்த டேபிளை தான் காப்பி பண்ண போகிறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு F4 கீ கொடுத்து லாக் பண்ணிவிட்டு கம்மா சேம் நேமோட டீட்டெயில் தான் வேணும். ஸோ 2ன்னு கொடுத்துருக்கேன் கம்மா ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு வரும். அதாவது நாட் அவைலபிள். ஏன்னா 101ஓட டீட்டெயில் அங்கே இல்லை. ஏன்னா நான் வந்து இங்கே கொடுத்துருக்க எம்ப்ளாயி ஐடி 101, ஆனால் நான் செலக்ட் பண்ண டேபிள் வந்து செகண்ட் டேபிள். ஸோ எனக்கு ஆன்சர் இங்கே வரலை. அதனால் இப்போ நான் என்ன பண்ணணும்னா இஃபெரர்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இஃபெரர்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும். இஃபெரரு இப்போ வேல்யூன்னு கேட்குது. நீங்கள் இஃபெரரோட ஃபங்க்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணால் அதுக்குள்ளே இருக்க கண்டிஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணனா VLOOKUPன்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு ஃபஸ்ட்டு லுக்கப்போட வேல்யூ இது கமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேபிள் அரே. ஃபஸ்ட்டு இந்த சவுத் ரீஜியனோட டேபிளை காப்பி பண்ணிவிட்டு F4 கீ கொடுத்து லாக் பண்ணிவிட்டு கமா நெக்ஸ்ட்டு 2ன்னு கொடுத்துருங்க, செகண்ட் காலம் தான் வேணும். நெக்ஸ்ட்டு கமா ஃபால்ஸு. இப்போ நீங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமா கொடுத்துட்டு இன்னொரு VLOOKUP ஓப்பன் பண்ண போகிறீங்க.
அதாவது வெஸ்ட் ரீஜனோட டேபிளுக்கு இப்போ நம்ம சவுத் ரீஜனை மட்டும்தான் காப்பி பண்ணியிருக்கோம். ஆனால் வெஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணல. ஸோ வெஸ்ட்டுக்காக நம்ம இன்னொரு VLOOKUP ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் ப்ராக்கெட் இதே நம்பர் தான் கமா. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு செகண்ட் டேபிள் வேணும், வெஸ்ட் ரீஜனோட டேபிள். ஸோ இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிட்டு F4K கொடுத்து லாக் பண்ணிக்கிட்டு கமா. இதை நம்ம என்ன கொடுக்கணும்னா செகண்ட் காலமோட நேம்ஸ் தான் வேணும். ஸோ செகண்டுன்னு போட்டுட்டு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஸோ ஃபால்ஸு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இன்னொரு க்ளோஸ் ப்ராக்கெட்டும் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும் நவீன்ட்டு. இப்போ பார்த்தீங்களா இஃபரன்ற ஃபங்க்ஷனை நான் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ இந்த டேபிளில் நான் கொடுத்துருக்க இந்த எம்ப்ளாயி ஐடியோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் டேபிளில் இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி இல்லைன்னா நாட் அப்ளிகபிள்னு வரக்கூடாது. எனக்கு செகண்ட் டேபிளில் போய் செக் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இஃபரன்ற ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அதாவது என்னன்னா இப்போ VLOOKUPனா வெறும் VLOOKUPன்னு ஓப்பன் பண்ணிட்டு இந்த எம்ப்ளாயி ஐடியோட நம்பர் கொடுத்துட்டு இந்த எம்ப்ளாயியோட நேமை போய் தேடினா நமக்கு ஆன்சர் வராது. ஸோ நம்ம இஃபரன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி இந்த டேபிள்ல எனக்கு அந்த ஐடியோட நேம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். அப்படி இல்லை எரரா இருந்துச்சு அப்படின்னா இந்த செகண்ட் டேபிள்ல போய் செக் பண்ணும். ஆனா எனக்கு வேல்யூ நாட் அவைலபிள்னு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இஃபரன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.